சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய அமரன் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எஸ்டிபிஐ கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று அமரன் படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் படத்தில் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை விதைக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக எஸ்டிபிஐ கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் எஸ்டிபிஐ கட்சியினர் அமரன் தயாரிப்பாளரும் நடிகருமான கமலஹாசனின் வீட்டின் முன்பு போராட்டம் நடத்தினர். இதனால் சென்னையில் அமரன் படம் திரையிடப்படும் திரையரங்குகளில் காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல தமிழ்நாடு முழுவதிலும் திரையரங்குகளை கண்காணித்து காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இந்நிலையில் நேற்றும் அமரன் படத்தை தடை செய்ய வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் திரையரங்குகளை முற்றுகையிட்டு எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவையில் ஊர்வலமாக சென்றவர்கள் ரயில் நிலையம் அருகே உள்ள திரையரங்கின் முன்பு இருந்த தடுப்பை தாண்டி செல்ல முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை காவலர்கள் கைது செய்தனர். அமரன் திரைப்படம் மத நல்லிணக்கத்தை சிதைக்கும் வகையில் இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஒரு மனிதனுடைய புகழை பாடுவதற்காக ஒரு சமூகத்தினுடைய அனைத்து மக்களையும் குற்றப்பரம்பரையாக சித்தரித்து இந்த திரைப்படத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல நெல்லை மேலப்பாளையத்தில் திரையரங்கை முற்றுகையிட ஊர்வலமாக சென்ற எஸ்டிபிஐ கட்சியினரை காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். நெல்லையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தின் தொடர்ச்சியாக அமரன் படம் இருப்பதாக குற்றம் சாட்டினார். முஸ்லீம்கள் என்று சொன்னாலே அவர்கள் ஒரு தீவிரவாத எண்ணம் கொண்டவர்களாக சித்தரிக்கிற, காஷ்மீரில் போராடி கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்துகிற விதத்தில், அதே போல ராணுவ வீரர்கள் எல்லோரும் ஜெய்ஹிந்த் என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்போ திடீரென அவங்க ஜெய் பஜ்ரங் பலி என்று சொல்லுகின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த படத்தை எதிர்ப்பதற்கு நாங்கள் காரணமாக நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு நல்லிணக்கத்தை கெடுக்கிறது, வெறுப்பை விதைக்கிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை மற்றும் திண்டுக்கல்லில் திரையரங்கை முற்றுகையிட்டு எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் திருப்பூரில் கமல்ஹாசன் மற்றும் சிவகார்த்திகேயனின் படங்களை கிழித்து எறிந்து முழக்கமிட்டனர். இதேபோல ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டிலும் எஸ்டிபிஐ கட்சியினர் திரையரங்கை முற்றுகையிட்டனர். இதனிடையே மயிலாடுதுறையில் அமரன் படத்திற்கு ஆதரவு தெரிவித்து திரையரங்கின் முன்பு கூடி இந்து எழுச்சி பேரவையினர் முழக்கமிட்டனர்.